வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அபிமான யோகாச்சாரியர் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன். இன்று நான் உங்களுக்கு சில முக்கியமான யோகா பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நமஸ்காரம் மாஸ்டர். இப்போது மெயின் விஷயத்துக்காக ஒரு குடும்பத்தினுடைய முக்கியமான நபருக்காக நீங்கள் யோகா சொல்லித்தரணும். வீட்டு குடும்ப தலைவிகள், இந்த குடும்ப தலைவிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓய்வு நேரமே இல்லாமல் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு யோகாசனம் நீங்கள் சொல்லித்தரணும். அவங்களுக்கு மெயின் பாதி குடும்ப தலைவிகள் பார்த்திங்கன்னா 90% ஆஃப் குடும்ப தலைவிகள், வேலைக்கு போகாத குடும்ப தலைவிகள்லாம் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்கும் ஃபிசிக்கலாக அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல யோகாசனம், சிம்பிளான யோகாசனாவை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எஸ் சார். இப்போது சாதாரண பெண்கள்லாம் வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு 7-8 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பட்டு வீட்டில் இருக்கிற பெண்கள் நாள் ஃபுல்லாக உழைக்க வேண்டியிருக்கு. காத்தால் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி 11 மணி வரையும் அவங்க வீட்டில் உழைச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி ஆகிடுறது. காத்தால் வேலை செய்கிறதுலேருந்து கடைக்கு போகிறதுலேருந்து எல்லா வேலையும் அவங்களே பண்ணுறதுனால அவங்களுக்கு முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலிகள், நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்க மார்னிங் ஒரு 8 o'clock அவங்க கிச்சனில் இருக்கும்போதே கூட சிம்பிளாக ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரேன். அந்த மூச்சு பயிற்சி அனுலோம் விலோம் அவங்க பண்ணாங்கனாக்க அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், கண்டிப்பாக குறைஞ்சிரும். எப்படின்னா, ரைட் ஹேண்டில் ஆள்காட்டு விரல் நடுவிரலில் ஃபோல்ட் பண்ணிட்டு கட்டவரில் வலது பக்கம் வச்சுட்டு இடது பக்கம் வழியாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு இடது பக்கத்தை மூடிட்டு வலது பக்கத்தில் வெளில விடணும். இப்போது வலது பக்கத்தில் எடுத்துட்டு இடது பக்கத்தில் மூச்சு வெளியே ஏற்ற வேண்டும். இது அனுலோம் விலோம். இந்த மூச்சு பயிற்சி அவங்க ஒரு 5 times 5 சைக்கிள், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டு, அதே மாதிரி ஒரு 5 சைக்கிள்ஸ் இல்லை ஒரு 10 சைக்கிள்ஸ் அவங்களுடைய டைம் பொறுத்து சமையல் செஞ்சுட்டே இருக்கும்போது கூட, இல்லை வாஷிங் மிஷினில் துணி போட்டுவிட்டு அங்கே நிற்கும்போது, அந்த டயத்தில் அவங்களுக்கு எப்போவெல்லாம் முடியுமோ அந்த டயத்தில் இந்த சாதாரணமான மூச்சு பயிற்சியை அவங்க மேற்கொண்டால் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறையிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மெயினாக நிறையா குடும்ப தலைவிகளுக்கு உடம்பில் முதுகு வலி அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இருக்காது. அப்படியே கண்ட இடத்துல அப்படியே சோஃபாவில் சாஞ்சிட்டு தூங்குவாங்க. படுத்தா கூட கீழே நேராக படுக்க மாட்டாங்க, தரையில் படுத்து தூங்குவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய அவஸ்தைகள் இருக்குது. அவங்களுடைய முதுகு தண்டுவடத்தை நேர் பண்ணுறதுக்கும் தண்டுவடம் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு உண்டான ஒரு எக்ஸசைஸ், ஒரு 2-3 எக்ஸசைஸ் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ், அவங்களால எல்லாராலும் பண்ணக்கூடியது. ஏன்னா அவங்க சின்ன வயதாக கூட இருக்கலாம், இல்லாட்டினா வயசானவங்களாக கூட இருக்கலாம். வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் அவங்களுக்கு ஏற்றவாறு இப்போ நான் 2 எக்ஸசைஸ் இன்றைக்கி சொல்லித்தரேன் உங்களுக்கு. எப்படின்னா, முதல்ல சாதாரணமாக உட்காந்துக்கோங்க. கீழே உட்காந்துக்க முடிஞ்சவங்க கீழே உட்காந்துட்டு கை சின்முத்ரா வச்சுட்டு கண்ணை மூடின்ட்டு ஒரு 10 எண்ணிக்கை இந்த யோகா சுகாசனம், இதுக்கு பேர் சுகாசனம். இதில் உட்காந்தாக்க முதுகு தண்டோடம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட் பண்ணுறது, முதுகை ஸ்ட்ரெயிட் பண்ணுறது. அப்போ முதுகு வலியை இந்த யோகாசனம் குறைக்க நிறையா சான்சஸ் இருக்குது. எப்படின்னா, கையை சின்முத்ரா 2 கை சின்முத்ரா வச்சுட்டு கண்ணை மூடிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 கண்ணை திறந்துங்க. இது சுகாசனம். இது யார் வேணாலும் பண்ணலாம். எப்படி ரொம்ப ஈஸியான ஒரு யோகாசனம். சார், என்னால் கீழே உட்கார முடியல, என்னால் கீழே உட்காந்துக்கவே முடியாது. சில பெண்களுக்கு கீழே உட்கார முடியாது.
அவங்க என்ன பண்ணலாம், சேரில் உட்காந்துக்கலாம். சேர் மேலே உட்காந்து கை சின்முத்ரா வச்சுட்டு முதுகை ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க, பண்ணலாம். இந்த ஒரு யோகா பண்ண முடியும். சுகாசனம் இது பண்ணலாம். இல்லை ஒரு காலை கூட போட்டுக்கலாம். அர்த்த பத்மாசனம். சார் என்னால் 2 காலையும் போட்டுக்க முடியும். பத்மாசனம் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ 2 காலையும் போட்டுண்டு பத்மாசனம் உட்காந்துக்கோங்க. 10 எண்ணிக்கை, ஒரு 3 தடவைகள் இதை செய்தால் போதும். இந்த யோகாசனம் பண்ணலாம். இது உட்கார்ந்து பண்ணுறது. அடுத்தது நெக்ஸ்ட்டு காலை நீட்டின்ட்டு மெதுவாக காலை மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு வஜ்ராசனம் இந்த பொசிஷன்லேயும் பண்ணலாம். அதாவது கால் பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்கணும். காலில் உட்காந்துக்கணும். காலை இப்படி வச்சுக்கக்கூடாது, இப்படி வச்சுன்னு உட்காரக்கூடாது. காலை ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். சார் இப்படி உட்கார முடியாது சார், என்னால் எனக்கு இங்கே பெயின் இருக்கும், நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இங்கே ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு பில்லோ வச்சுக்கலாம். முட்டிக்கிட்ட ஒரு பில்லோ வச்சுக்கலாம். வச்சுருந்தாக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படியும் பண்ணலாம். இதில் பண்ணும்போதும் முதுகு தண்டோடம் ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிறது. அப்புறம் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரண சக்தியை அதிகப்படுத்துறது இந்த யோகாசனம். இதுவும் ரொம்ப ஒரு சாதாரண ஒரு யோகாசனம் தான். இது எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். அடுத்ததாக படுத்துண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். முதுகு வலி, கழுத்து வலி, தோள்பட்டை வலியை இந்த ஆசனம் குறைக்கிறது. எப்படின்னா படுத்துடணும். படுத்துன்ட்டு மெதுவாக காலை மடிச்சுக்கணும். 2 காலும் சேர்த்து வச்சுட்டு கைகள் காலை தொட வேண்டும். மெதுவாக இடுப்பை உயர்த்த வேண்டும். இதில் ஒரு 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்னொருத்தர் 3 டைம்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை நீட்டிடணும். மெதுவாக ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி எழுந்து உட்காந்து. ஓகே, இது பிரிட்ஜ் போஸ், அதோமுக சவாசன் இதுக்கு பேர். இது பண்ணும்போது கழுத்து வலி, முதுகு வலி, முதுகு தண்டோடத்தை சரி பண்ணுறது இந்த ஒரு யோகாசனம். இப்போ என்னால் உட்கார முடியல, கீழே படுக்க முடியல. இப்போது சில லேடிஸ்க்கு கீழே படுத்துக்க முடியாது. சார் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறீங்க சார், என்னால் கீழே படுத்துக்க முடியாது, நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கட்டில் மேலே இல்லாட்டினா ஒரு பெஞ்ச் அதில் படுத்துட்டு நீங்கள் மெதுவாக கீழே விழக்கூடாது. மெயினாக கீழே விழாமல் அதில் பண்ணலாம். கீழே படுத்துக்க முடியாதவங்க ஒரு பெஞ்சு போட்டுக்கலாம். இல்லாட்டினா ஒரு கட்டிலில் படுத்துட்டு பண்ணலாம். கட்டிலில் படுத்துன்னு பண்ணலான்னா பெட்டு இருக்கக்கூடாது, ப்ளெயினாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். பெட்டில் படுத்துன்னு பண்ணக்கூடாது. யோகாசனாஸ் இதே மாதிரி மெல்லிஸாக ஏதாவது இருக்கலாம். இல்லாட்டினா வெறும் பலகா, பெஞ்ச் அது மாதிரி பண்ணலாம். இல்லை கட்டிலில் கூட பண்ணலாம். ஆனால் பெட்டில் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. கீழே படுத்துன்னு பண்ணினா ரொம்ப நல்லது. கீழே உட்காந்துட்டு பண்ண முடியாதவங்க அதே மாதிரி பண்ணலாம். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ சார்.